ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ். நாம இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் சின்ன சைஸா எடுத்திருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க. இதில் தான் நம்ம கத்திரிக்காய் வதக்கணும், அதனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துங்க. வெந்தயம் கொஞ்சம் செவந்து வந்தோன்னே 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. வெந்தயம் நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 25 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். 20 பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். பூண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. முழு பூண்டாவும் நீங்க போடலாம், தட்டி சேர்த்தீங்கன்னா இன்னும் ருசியா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். குழம்புக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு 7 கத்திரிக்காய் இருக்கு. சின்ன சைஸ் கத்திரிக்காயை எடுத்துங்க. அந்த கத்திரிக்காயில பூச்சி இல்லாத மாதிரி பாத்துங்க. பூச்சி இல்லாத கத்திரிக்காயை எடுத்து நல்லா நீல வாக்குல கட் பண்ணி வச்சுங்க. இப்ப கட் பண்ணி வச்சிருக்க இந்த கத்திரிக்காயெல்லாம் இதோட சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே வதங்கி வரணும். கத்திரிக்காய் அப்பப்ப மிக்ஸ் பண்ணி கொடுங்க, நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல 2 பெரிய தக்காளியை நல்லா பேஸ்டா அரைச்சு அதையும் சேர்த்துக்குவோம். ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவிட்டு அதோட சேர்த்துங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். இது 4த்தையும் சேர்த்துக்கும். மிளகாய் தூள்ல காஷ்மீர் மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்காங்க, கொஞ்சம் கலர் கொடுக்கும், காரமும் கம்மியா இருக்கும். இது இதோட சேர்த்துக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த எண்ணெயிலே இந்த மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க. கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்து வரணும். குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். கத்திரிக்காய் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. இதோட சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்து வந்துடுவோம். தேங்காய் சீரகம் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்துட்டேன், இது அதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா கொதி வரட்டும்.
தேங்காய் பேஸ்ட் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது புளி சேர்த்து செய்கிற குழம்பு, அதனால கொஞ்சம் தேங்காய் சேர்க்குறோம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சா கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ருசியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.